வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு சுப்ரீம் சார்ட் கார்டு அனிமோட 13 அப்புறம் 14வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் செகண்ட் எல்டர் வந்து சிட்டி லார்டு மேன்ஷனுக்கு இதுக்கு முன்னாடி பல தடவை போயிருக்காரு. நான் அவருக்கு இன்விடேஷன்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அவர் அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நான் இந்த இடத்துக்கு வந்த காரணம் என்னன்னா, ஒரு 2 சின்ன பிரச்சனையாக நான் சரி பண்ணி ஆகணும். அந்த விஷயம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னா நான் சீக்கிரமாகவே இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறேன். உங்களுடைய சந்தோஷமான பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நான் தலையிட விரும்பலன்னு லீ சொல்லிக்கிட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வென் ஃபேமிலியோடைய பாதி பிசினஸ் நீ கேப்ப, சாவ நினைச்சு உனக்கு பயமா இல்லையாடா? எந்த இடத்துல வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவர் கொஞ்சம் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிரதர் வென், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வென் ஃபேமிலியில இருந்து வர ஷேர் மொத்தத்தையும் நான் எடுத்துக்க போறது இல்ல. இந்த விஷயத்த பத்தி பிரதர் ஆங்கும் நானும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்னுடைய லீ ஃபேமிலிக்கு வெறும் 60% தான் வரும், மத்த எல்லாமே பிரதர் ஆங்குக்கு தான் போய் சேரும். அதனால நீங்க ஒண்ணு என் மேலாம் கோவப்படாதீங்கன்ற மாதிரி லீ சொல்லிக்கிட்டு இருக்க. பிரதர் ஆங், இவர் சொல்றதெல்லாம் உண்மையான அவர் கொஞ்சம் காண்டா கேட்க, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே, நீ ஏன்டா பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கன்னு லீய திட்ட. பிரதர் ஆங்க, நீங்க இப்ப பண்றதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோமே, அது எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிட்டீங்களா? என்ன அக்ரிமெண்ட்? நான் சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன், நீ அதை சீரியஸா எடுத்துக்குவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ, மனிதர்கள் எல்லாருமே நேர்மையா தான் நடந்துக்கணும், நியாயமா தான் நடந்துக்கணும். இன்னைக்கு வென் ஃபேமிலியை சேர்ந்த ஓல்டு லேடிக்கு பர்த்டே, அதனால நீ இந்த இடத்துல இருந்து கிளம்புறது தான் உனக்கு நல்லதுன்னு ஆங்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, அதை மறந்துருங்க, அதை பத்தி நம்ம இப்போதைக்கு பேச வேணாம். ஆனா இன்னும் 2வது பிரச்சனை ஒண்ணு இருக்கு. நீ பேசுறான்னு அவனுடைய பையனை சொல்லவும் வணக்கம்னு சொல்லிட்டு மிஸ் லிங்சாவோக்கு தான் உண்மையிலேயே ஷூவை பிடிக்கலையாமே. கான்ட்ராக்ட் படி அவங்க இப்போதைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்காங்க. அதனால நீங்க வென் ஃபேமிலியில இருந்து ஷூவை வெளியில துரத்திட்டு இந்த மேரேஜ ஒண்ணு இல்லாம ஆக்கிடுங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயம் அவனுக்கும் பிரச்சனையா தான் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வென் லிங்குக்கும் அவனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இதோட நம்ம எப்படியாவது முடிச்சு வச்சாகணும் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. வென்லிங் இன்னும் என்னுடைய ஒய்ஃபா தான் இருக்கா. இவனுங்க 2 பேரும் இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இவனுங்க செத்தே போயிடலான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் நினைச்ச மாதிரியே தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லையே. லிங்க் சாவோக்கும் சூவுக்கும் நடுவில் நடந்த மேரேஜை இன்னும் உடைக்க முடியல. இந்த அவுட் கேஸ்ட் சன்னின்லாவும் ரொம்ப நாளாவே எங்க கூட தான் இருக்கான்னு அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பிரச்சனைக்கு நான் இன்னைக்கே ஒரு தீர்வை சொல்றேன் லீ. அவங்க 2 பேருக்கு நடுவுல நடந்த மேரேஜ ஒண்ணு இல்லைன்னு சொல்லி என்னால பிரிச்சு வைக்க முடியாதுன்னு பாட்டி சொல்றாங்க. ஏ லீட்டியான், உன்னுடைய பையனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இந்த அளவுக்கு அசிங்கப்பட வச்சுட்டியாடா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமாச்சு வென்லிங் பக்கமா சுத்தரத்தை கொஞ்சம் நிறுத்துங்க, இல்லனா நீ பெரிய பிரச்சனையில தான் போய் மாட்டிக்குவ. அதுக்கப்புறம் அதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கிள் ஆன், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன போய் அந்த ஷூ கூட கம்பேர் பண்ணி பாக்குறீங்க? அவன்லாம் என்னுடைய தகுதிக்கு ஒரு ஆளே இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை பத்தி நீயே ஏன்டா இவ்வளோ பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த இடத்துக்கு ஒருத்த வந்துட்டு பிரதர் அங்க உண்மையிலேயே கரெக்டா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விஷயத்துல வெளியாளுங்க தலையிடுறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நைபியூ, நீ சொல்றதுக்கு என்னடா அர்த்தம்? இந்த வென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க சிட்டி லார்டிய ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீ தானடா சிட்டி லார்டோடைய கார்டு கமாண்டர். அப்புறம் எதுக்காக இங்க வந்த? ஏன்டா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு அவர் கொஞ்சம் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ, நான் சொல்ல வந்துட்டேன்ல, மற்ற விஷயத்த எல்லாத்தையும் இவரே சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவன் நகரவும் அந்த இடத்துக்கு ஃபூ வந்துடுறாரு. இதுக்கப்புறமா லீ ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. ஹாப்பி பர்த்டே ஓல்டு லேடின்னு அவரு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த இடத்துல என்னடா வேலை? வென் ஃபேமிலியை சேர்ந்த ஓல்டு லேடிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால நீ உன்னுடைய பையனும் அமைதியா இருந்தா இருங்க, இல்லன்னா இங்க இருந்து கிளம்பி போயிடுங்கடா. மத்தவங்களுடைய சந்தோஷத்தை ஏன்டா இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அவரு சொல்லவும், மிஸ்டர் ஃபூ, நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு லீ கேட்கவும், எதுக்காக வந்தனா இன்னைக்கு ஓல்டு மேடமோடைய பர்த்டே, அதனால தான்டா நான் இங்க வந்தேன், இதை என்னுடைய சின்ன கிஃப்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வென் கிட்ட கொடுக்குறாங்க. பிரதர் லீ, நான் தெளிவா சொல்லிட்டேன், பிரச்சனை பண்ணாம இருந்தா இங்க இருங்க, இல்லன்னா உங்களுடைய பையனை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போங்கன்னு ஃபூ சொல்லவும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, குட் பைன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. ஹீரோ அவனே பாத்துக்கிட்டு இருக்க. மிஸ்டர் ஃபூ, மிஸ்டர் நாய், வாங்க உட்காருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னா சாப்பிடலான்னு வென் ஃபேமிலியை சேர்ந்தவர் சொல்லிட்டு இருக்க. என்னால இந்த இடத்துல எல்லாம் இருக்க முடியாது,
கிடையாது. நோபல் வேலையை நான் முடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இதை நான் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறேன்னு ஃபூ சொல்ல அவங்க 2 பேரும் டக்குன்னு எழுந்து நிக்கிறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நோபல் வந்து இதை சூக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் கொடுக்க சொன்னாரு. அதனால நீங்களே கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரு கொடுக்க, இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுங்க, இந்த பாக்ஸ சூவாலையும் அவருடைய ஒய்ஃபால மட்டும்தான் திறக்க முடியும் அப்படின்னு ஃபூ சொல்லிட்டு இருக்க, ஓகேன்னு அவன் சொல்றான். இந்த கிஃப்டை என்னுடைய பொண்ணுக்கு என்னுடைய மருமகனுக்கும் நான் கொடுத்துறேன். உங்களுடைய சிட்டி லார்டு கிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நோபல் கொடுத்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க ஒன்னும் எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. நீ இங்க இருந்து பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி, எனக்கு இன்னொரு வேலை இருக்கு. அதனால நான் இந்த இடத்துல இருந்து போய் தான் அவனும் குட் பைன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. 3 பேர் உட்காந்துக்கிட்டு என்னவோ பேசிக்கிட்டு இருக்க, யங் மாஸ்டர் சூ நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன இப்ப நடந்துச்சு, அவ்வளவு பெரிய சிட்டி லாட இந்த குப்பைக்கு எப்படி தெரியும் தெரியலையான்னு அவ சொல்லிட்டு இருக்க, பாட்டி சைட்ல நின்னுகிட்டு இருந்த பொண்ணை கூப்பிட்டு டின்னர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சூவை என்ன வந்து ஃபிளவர் டீ ஹாலில் பார்க்க சொல்லுன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா பாட்டியை பார்க்கறதுக்கு ஹீரோ வந்துடுறான். இங்க வந்து உக்காரான்னு பாட்டி சொல்லவும் ஹீரோ உக்காந்துட்டு, ஓல்டு லேடி என்னத்துக்கு இவ்வளவு லேட்டா என்ன வர சொன்னீங்க, எதனா பிரச்சனையான்னு ஹீரோ கேட்க, என்ன பிரச்சனையா, ஒன்னுத்துக்கு பின்னாடி இன்னொன்னு தொடர்ந்து சர்ப்ரைஸா எல்லாமே வந்துகிட்டு இருந்துச்சு. நீ தேர்ட் யங் மாஸ்டரா மறந்து போயிட்டேன்னு மட்டும் சொல்லாதன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, ஹீரோ என்னவோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். மத்தவங்க எல்லாரும் பூவும் நீயும் லிங்கு பொண்ணுக்காக தான் பாக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒன்னும் அப்படி எல்லாம் நினைக்கல. தேர்ட் யங் மாஸ்டர் என்ன சொன்னாருன்றத நீ மறந்து போயிட்டியா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ வென் ஃபேமிலிக்குள்ளார வந்தப்ப உன்னுடைய அப்பா என்கிட்ட என்ன சொல்ல சொன்னாருன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சூக்லான சேர்ந்த யூ கேபிட்டல்ல ரொம்ப பயங்கரமா நடந்துகிட்டு இருந்த, அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும்னு அவரு சொன்னாருன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா மேடம் நான் சூக்லான சேர்ந்தவன், அதனால யூ கேபிட்டல்ல இருந்து பூவை வர வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களான்னு ஹீரோ சொல்றோம். பின்ன சூக்லான சேர்ந்தவங்க எல்லாரும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா யூ கேபிட்டல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு குப்பியை எப்படி அவங்க கூட வச்சுப்பாங்கன்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க, வரேவா உங்களுடைய கற்பனை திறமை கூட ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்ப நீங்க மட்டும் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் தான் சூ ஆங்லிங்க்கு இதுக்கு முன்னாடி சர்வெண்டா இருந்தவங்க. அதை நீங்க மறந்துடாதீங்க. நான் அவங்கள ஒன்னும் இன்வைட்லாம் பண்ணல, அவங்களாவே தான் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு ஹீரோ சொல்லவும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னுடைய அப்பாவை போயிட்டு பேரு சொல்லி கூப்பிடுவ, உனக்குலாம் சுத்தமா அறிவுன்றதே இல்லடான்னு சொல்லிட்டு பாட்டி என்னத்தையோ வர வச்சுட்டு, தேர்ட் யங் மாஸ்டர் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு பாட்டி அதை பார்த்து சொல்லிட்டு, இது என்னன்றது உனக்கு தெரியுதாடா, இதுதான் யுவான் தாலிஸ்மா, இதை தான் உன்னுடைய அப்பா உனக்காக கொடுத்தாரு. நீ வென் ஃபேமிலிக்குள்ளார வந்தப்ப இதை எல்லாத்தையும் எல்லாரும் அழிக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்சிஸ்டர் மார்ஷல் மாஸ்டரும் அதுல இருந்து தப்பிக்க முடியாம அழிஞ்சு போயிட்டாருன்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியமாயிட்டு, ஹீரோ திடீர்னு அவனுடைய கண்ணுல இருந்து என்னவோ பவரை சுத்தி அனுப்ப, அந்த பவர் வந்து அது மேல பட்டு விரிசல் விட ஆரம்பிக்குது. நீங்க இவ்வளவு காலங்கள் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருந்ததே பெரிய அதிசயம் தான். நான் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், எப்பயும் அமைதியா இருங்க, உங்களுடைய மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. நான் எப்பயும் சூ ஃபேமிலியை பாதுகாக்கத்துல கவனமா தான் இருப்பேன். நீங்க ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னுடைய விஷயத்துல நீங்க இதுக்கப்புறம் தலையிடாதீங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சூ ஃபேமிலி கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா போய் தைரியமா சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. அதுக்கப்புறம் நான் யாருன்றத உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் வந்துடும். அப்புறம் உங்களுடைய வென் ஃபேமிலியும் இந்த பிரச்சனையில தலையிடுற மாதிரி ஆயிடும். இந்த விஷயம் சூ ஃபேமிலிக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்டது, அதனால நீங்க இதுல தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வெளியில வந்துடுறான். திடீர்னு நின்னுட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன குடும்பத்துல லோ ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுன்றது ஒன்னும் செட் ஆகல. ஆனா யூஃபி தான் என்னுடைய அம்மா, இது சரியான டைமிங்கா இருக்கும் தான் நான் நம்புறேன். நான் திரும்பி யூ கேபிட்டலுக்கு போய் ஆகணும். என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்தா யூஃபிய கொன்னவங்க எப்படி இருப்பாங்கன்னா என்னுடைய இந்த வாழ்க்கையில அப்பான்னு சொல்லக்கூடிய சூ ஆங்லிங் தான். இந்த மாதிரி நேரத்துல சில பேருக்கு பிரச்சனை வரதுன்றது சகஜம்தான். நான் இதை எல்லாத்தையும் சமாளிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி ஹீரோயின் கிட்ட வந்துடுறோம். எதனா பிரச்சனையா, இவ்வளவு லேட் ஆகிடுச்சு, நீ ஏன் இன்னும் ரூமுக்கு போவாம இங்கே உக்காந்துகிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். 7 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃபாதரும் இன்னொரு அங்கிளும் என்னுடைய சிஸ்டரை டியானியூ அகாடமிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும், என்னுடைய அம்மா அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அது மட்டும் இல்லாம வி செங்கியான் இன்னும் சில முட்டாள்தனமான காரியங்களை எல்லாத்தையும் பண்ணானாமே. அந்த மாதிரி வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறவனை எல்லாரையும் நீங்க கண்டுக்காதீங்க. என்னுடைய சிஸ்டரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தாலும் அவ பிரச்சனை கொடுக்கற மாதிரி எதுவும் பண்ண மாட்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த உலகத்துல நான் பல பேரை பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு
நல்ல பொண்ணை நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே கோபம் வரலையான்னு ஹீரோயினை கேட்க, நீ எப்பயும் மத்தவங்களுடைய பிரச்சனையை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, உன்னுடைய சிஸ்டரை நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க சொன்னேன், என்ன அவ புரிஞ்சுக்காம கொஞ்சம் கடுப்புல தான் இருக்கா போல தெரியுது, அதெல்லாம் நினைச்சு நம்ம ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீ ஒன்ன நினைச்சு மட்டும் கவலைப்படு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னுடைய பர்த்டேக்கு பிரசன்ட் நான் ஒன்னு ரெடி பண்ணேன், இது பிரீத்திங் எக்ஸசைஸ் மெத்தட், இதை நீ வச்சுக்கோ, இது ஒன்னு டாப் லெவல்ல இருக்கிறதெல்லாம் இல்ல, ஆனா இது உன்னுடைய கரண்ட் லெவல் கல்டிவேஷனுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதை வச்சு நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருன்னு ஹீரோ சொல்லி கொடுக்க, உண்மையிலே எனக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வாங்கிக்கிறா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புக்ல இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் நீ மனப்பாடம் பண்ணதுக்கு அப்புறம் இம்மிடியேட்டா இந்த புக்கை போட்டு கொளித்திருன்னு ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து நான் பெரிய ஆளா வருவேன் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீ இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் டாட்டா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவனுடைய ரூமுக்கு வந்துடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கள் லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லா டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.